வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி பூவும் கொஞ்சம் பீட்ஸும் போலன் வச்சு எப்படி ஜடை அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஊசி நூல் தேவை. உள்ள நூல் எடுத்திருக்கேன். ஊசி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு சுங்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். இதோடைய வீடியோ ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல போலனை ஒரு 5 இன்ச்சாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ரீன் டேப் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வேக்ஸ் இருக்கும். நீங்கள் சுற்றுறதுக்கு ஈஸி. நூலில் கட்டினா கூட உருவிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எத்தனை வேணுமோ ஜடை நீளத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சௌரியை பின்னிட்டு சுங்கை இதில் சேர்த்து நல்லா கட்டிக்கோங்க. நம்ம எப்போவும் வைக்கிற கோல்டன் சுங்கோட இந்த மாதிரி இந்த அலங்காரத்துக்கு பூவிலே பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டரில் போலன் வச்சு தச்சிடுங்க. பிளாக் நூல் எடுக்கல இன்றைக்கி. நான் இன்றைக்கி சாண்டல் கலர் நூல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிளாக்னால் கொஞ்சம் தெரியுன்றதுக்காக இந்த நூல் எடுத்திருக்கேன். மஞ்சள் கலருக்கு மேட்சாக. ஃபஸ்ட்டு நல்லா உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க டைட்டாக. அதுக்கப்புறமா சாமந்தி பூவை காம்பு இல்லாமல் பூ அடியிலேருந்து ஊசியை மேல் பக்கமாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த போலன் மேலே இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை கலர் பீட்ஸையும் சேர்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்கு. இப்போ இது ரிவர்ஸில் திரும்பவும் உள்ளே குத்திட்டு அதுக்கப்புறமா பின் வழியாக குத்தி மேல் பக்கமாக எடுக்குங்க. மறுபடியும் ஃப்ரண்ட் வழியாக எடுத்துகிட்டு திரும்பவும் அதே மாதிரி போலன், ஒரு பூவு, சென்டரில் பீட்ஸு, இந்த மாதிரி கண்டினியூஸாக வச்சுட்டே வாங்க. நெருக்கமாக வச்சுட்டே வந்தீங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் ஜடை அகலத்துக்கு ஏற்ற மாதிரியும் போலனை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 5 போலன்றது அகலமாக இருந்ததுன்னா 6 கூட வச்சுக்கலாம். குறைவாக இருந்துச்சுன்னா 4, 3 கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரே மாதிரி வச்சிங்கன்னா அது சமமாக தெரியும், நல்லா பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 3 பூ வைக்கலாம். போலனும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எடுக்கும்போதும் போலனை சுற்றிட்டு உள்ளே விடுங்க முடியல. ஏன்னா போலன் விழக்கூடாது, அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போது முடிஞ்சிருச்சு. கடைசியாக மேலே போலன் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா போலனை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதோடு நீங்கள் விட்டுடலாம். இதுவே அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே கேப் இருக்கிறனால கொஞ்சம் ஃபில் பண்ணலாம். அதனால் சாமந்தி பூவில் யூபின்னில் ஒரு பீட்ஸை குத்திட்டு அந்த போலனை சுற்றி நீங்கள் லைனாக வச்சுட்டே வந்தீங்கன்னா இன்னொரு லேயர் பூ கொடுத்த மாதிரி இருக்கும். பார்க்கவும் இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கும் மட்டும் இல்லை, சீமந்தத்துக்கும் நீங்கள் இதை போடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளே வீட்லேயே பண்ணிக்கலாம். ரெடிமேட் ஜடை கூட வாங்க தேவையில்லை. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு பூவும் குறைவாக தேவைப்படும், நேரமும் குறைவாக தான் தேவைப்படும். கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.